إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه وسعى في خرابها صدق الله العظيم وبلغنا رسوله النبي الكريم ونحن على ذلك لمن الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகவே. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நாதாக்கள் நல்லோர்கள் உலமா பெருமக்கள் குறிப்பாக இந்த ஜும்மாக்கு வரக்கூடிய மக்கள் நம் எல்லோரும் மீது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாவதாக. किताब सादा रहेगी कब तक, कभी तो आगाज़ बाब होगा. किताब सादा रहेगी कब तक, कभी तो आगाज़ बाब होगा. जिन्होंने बस्ती उजाड़ डाली कभी तो उसका हिसाब होगा. सुतों के सहरा में बसने वालों जरा रातों की हरकतों को समझो. अभी तो इतनी घुटन बढ़ेगी कि सांस लेना अज़ाब होगा. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உலகம் முழுக்க அவனை வழிபடுவதற்காக வேண்டி வணங்குவதற்காக வேண்டி இறை இல்லங்களை மஸ்ஜிதுகளை தந்திருக்கிறார். பள்ளிவாசல்கள் என்பது இஸ்லாமிய உலகத்தினுடைய அடையாளம். பள்ளிவாசல்கள் என்பது இஸ்லாத்தினுடைய நினைவு சின்னம். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் பள்ளிவாசல்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறது. காலம் செல்ல செல்ல அறிவியல் வளர்ந்து வரும் உலகத்தில் கூட மூட நம்பிக்கை ஒழிக்கப்பட்டு அறிவியல் வளர்ந்து வரக்கூடிய காலத்திலும் கூட பள்ளிவாசல்களினுடைய எண்ணிக்கை பள்ளிவாசல்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு மூலையில் ஒன்று பள்ளிவாசல் புதிதாய் கட்டப்படுகிறது, அல்லது பள்ளிவாசலுக்காக இடம் வாங்கப்படுகிறது, அல்லது விரிவாக்கம் செய்யப்படுகிறது, அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய பள்ளிவாசலை விசாலமாக்குவதற்காக வேண்டி இடித்து புதுப்பித்து கட்டப்படுகிறது. மொத்தத்தில் உலகம் முழுக்க பள்ளிவாசல்களின் பெருக்கமும் அதனுடைய எண்ணிக்கையும் அதிகமாகவே தினந்தோறும் அது நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில் உலகத்தில்
ஏராளமான நாடுகளில் முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு தேவைக்கு ஏற்ப பள்ளிவாசல்கள் தினந்தோறும், வாரந்தோறும், மாதந்தோறும் பள்ளிவாசல்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் பள்ளிவாசல்கள் கட்டப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது. இந்தியாவிலும் பள்ளிவாசல்கள் லட்சக்கணக்கில். இந்த உலகத்திலேயே அதிகமா முஸ்லிம்கள் வாழுகிற நாடு இந்தோனேஷியா. அந்த நாட்டில் சுமார் 7.5 லட்சம் பள்ளிவாசல்கள். அந்த நாட்டுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா நாடு. சுமார் 6 லட்சம் பள்ளிவாசல்கள் இந்த நாட்டில். முஸ்லிம் நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய நாடுகளில் கூட இந்த அளவுக்கு பள்ளிவாசல்கள் காணப்பட முடியவில்லை. அரபு உலகம் என்று சொல்லக்கூடிய தேசங்களில் எகிப்து ஒரு பெரிய நாடு, இஸ்லாம் முஸ்லிம்களினுடைய பெரிய நாடு. அந்த நாட்டில் கூட ஒரு 4 லட்சம் பள்ளிவாசல்கள் மட்டும்தான். அந்த நாட்டை விட இந்தியா நாடு முன்னேறி வந்திருக்கிறது. இஸ்லாமியர்கள் இங்கே இருக்கிறார்கள். இந்த அளவு அதை விட எல்லா நாட்டுகளை விட இந்தியா நாட்டில் பள்ளிவாசல்கள் அதிகமாகும். உலகத்திலேயே 2வது இடம் பெற்றக்கூடிய நாடு நம்முடைய நாடு. தனி முஸ்லிம்களுக்கு ஒரு நாடு தாருங்கள் என்று பிரிஞ்சு போன பாகிஸ்தான், அந்த நாட்டில் கூட ஒரு 3 லட்சம் பள்ளிவாசல்கள் தான். அந்த நாட்டை விட அதிகமா இந்த நாட்டில் பள்ளிவாசல்கள் அதிகமாக நாம் பார்க்கிறோம். ஒரு 1923 வரை அமெரிக்காவில் பள்ளிவாசல்கள் இல்லை. பள்ளிவாசல்கள் அங்கு கிடையாது. ஒரு சுமார் 80 ஆண்டுகளுக்கு பின்னால் இன்றைக்கு பள்ளிவாசல் ஆயிரக்கணக்கில் அந்த நாட்டிலும். உலகத்தில் இந்த அளவுக்கு வேகமா பெருகி வரக்கூடிய எந்த ஒரு துறை பார்க்க முடியாது. ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த நாட்டில் ஒரு பள்ளிவாசல் கூட இல்லை. ஆனால் இன்றைக்கு நேரடியாக அது மஸ்ஜித், பள்ளிவாசல் என்று பேர் இல்லாவிட்டாலும் இஸ்லாமிக் சென்டர், இஸ்லாமிக் ஸ்கூல் என்று சொல்லி அந்த இடங்களில் பாங்கும் தொழுகையும் ஜுமா தொழுகையும் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த நாட்டினுடைய முக்கியமானவர்கள் பயந்து சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் இருக்கிறது. நாம் எல்லாம் சமீபத்தில் அந்த நியூஸ்கள் எல்லாம் நாம் கேள்விப்பட்டோம். நியூயருக்கு மேயராக வரக்கூடிய ஜுஹ்ரான் மம்தானி அவர் அந்த அரசு அந்த பதவி ஏற்கும் பொழுது அரசனே பேசியது, முஸ்லிம்களினுடைய எண்ணிக்கை ரொம்பவும் வேகமாக இந்த நாட்டில் பறந்து கொண்டே இருக்கிறது. பள்ளிவாசல்கள் ரொம்பவும் வேகமாக அவர்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இதே போன்று போய்கொண்டே இருந்தால் சவுதி, துபாய், கத்தர் போன்ற அமெரிக்காவும் ஒரு காலத்தில் முஸ்லிம் நாடாகிவிடும் என்று அரசன் பேசியது. மிக முக்கியமானவர்கள் பேசினார்கள். அந்த செய்திகள் நாம் எல்லாம் கேள்விப்பட்டோம். பள்ளிவாசல்களுக்கு என்று ஒரு சில நிபந்தனைகள் உண்டு, சில மசாயில்கள் உண்டு, சில சட்டம் உண்டு. இந்த சட்டத்தை மீறி அந்த மசாயிலை விட்டு வைத்து பள்ளிவாசல் உருவாக்க முடியாது, பள்ளிவாசல் கட்டிவிட முடியாது. இந்த சட்டங்களுக்கு எதிராக நடந்து பள்ளிவாசல் உருவாக்கினார். அந்த பள்ளிவாசல் பள்ளியே அல்ல. அல்லாஹ்வினுடைய பார்வையில் இஸ்லாமிய மார்க்கத்தில் பள்ளிவாசல் உருவாக்குவதற்கு பள்ளிவாசலுக்கு என்று சில சட்டங்கள் உண்டு. பொதுமக்கள் வாழுகிற ஊரில் வீதிகளில் பள்ளிவாசல் உருவாக்கக்கூடாது, கட்டக்கூடாது. ஒரு தனிநபரினுடைய இடத்தை பறித்துக் கொண்டு அநியாயமா ஆக்கிரமிப்பு செய்து அந்த இடத்தில் பள்ளிவாசல் கட்ட முடியாது, கட்டக்கூடாது. ஒரு பக்கம் 10 பேர், இன்னொரு பக்கம் 100 பேர், 10 பேர் பள்ளிவாசல் வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது 100 பேர் பள்ளிவாசல் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அந்த இடத்தில் பள்ளிவாசல் கட்டக்கூடாது.
இப்படியெல்லாம் பல மசாயில்கள் இருக்கிறது பள்ளிவாசல் உருவாக்குவதற்கு. நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது பள்ளிவாசல் கட்டுவதற்காக ஒரு இடம் தேடி கொண்டு இருக்கும் பொழுது, இன்றைக்கு இருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவி அந்த இடம் ஒரு 2 அனாதை பிள்ளையினுடைய இடம். பள்ளிவாசல் கட்டுகிறோம் என்று அந்த செய்தி அந்த அனாதை பிள்ளையிடம் போய் சேர்க்கிற போது அந்த அனாதை பிள்ளை அல்லாஹ்வுக்காக அதை இலவசமாக தருகிறோம் என்று சொன்னார்கள் அந்த பிள்ளைகள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இலவசமாக சும்மா உங்களுடைய இடத்தை வாங்கி அந்த இடத்தில் பள்ளிவாசல் கட்டிவிட முடியாது. காரணம், ஏற்கனவே இஸ்லாத்திற்கு முஸ்லிம்களுக்கு எதிராக நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். இந்த சமயத்தில் இலவசமாக ஒரு அனாதை பிள்ளையிடம் ஒரு இடத்தை வாங்கி கொண்டு அந்த இடத்தில் பள்ளிவாசல் கட்டினால் பின்னாட்களில் மக்கள் ரொம்பவும் தவறாக பேசுவார்கள். எனவே நியாயமான அந்த இடத்தினுடைய தொகை கொடுத்து அதற்கு பிறகு அந்த இடத்தில் பள்ளிவாசல் கட்டியிருக்கிறார்கள் என்று நாம் பலமுறை இந்த செய்தி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் எங்களுடைய கோவில்கள் இடித்துக் கொண்டு முஸ்லிம்கள் பள்ளிவாசல் கட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். சொல்பவர்கள் தெருவில் இருக்கக்கூடிய நாம் மக்கள் மட்டுமல்ல, உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். முகல் மன்னர்கள் இருக்கக்கூடிய கோவில் இருக்கக்கூடிய இடத்தில், தேவாலயம் இருக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் பள்ளிவாசல் கட்டியிருக்கிறார்கள். கோவில் இடித்து அதற்கு பிறகு அந்த இடத்தில் பள்ளி கட்டியிருக்கிறார்கள் என்று பேசுகிறார்கள். இந்த நாட்டில் பாபர் மசூதி என்ற ஒரு பள்ளிவாசல்